இந்த சிச்சுவேஷனில் நான் ஏன் இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறேன்ட்டு நினைப்பீங்க. அதுக்கான காரணம் நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு இப்போவே சொல்லிடுறேன், எல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக தான். அவ்வளோதான். ஹாய், நான் தான் TN34 ரைடர். இப்போ இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கு தெரில, பட் எடுக்கணும்னு தோணுது. அதுவும் தெரில, யார்கிட்டயா சொல்லணும்னு தோணுது, அது மட்டும் தெரியுது. தெரிஞ்சால் தான் பேசுகிறேன், பட் சிச்சுவேஷன். லிசா வாங்கினதுலேருந்து ஒரு 3 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரில. இப்போ நான் ஷூட் பண்ணுறது January 9th 2025. 25ல் இந்த 8, 9 இந்த 2 நாளும் என்னன்னே தெரில, ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டேமேஜ். எனக்கு க்ளவுஸ் போட்டிருந்தேன், ஹெல்மெட் போட்டிருந்தேன், இங்கே ஒரு டேமேஜ், பைக்லேயும் டேமேஜ். நேற்று, அதாவது January 8 அப்போ காலையில் 5:30 சம்திங், விடிய காலையிலேயே இந்த டேமேஜ் ஆச்சு. இன்றைக்கி இப்போது January 9 அப்போ ஜஸ்ட் 2 hours முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் நின்று இருக்கிற வண்டியிலேருந்து நான் எப்படி விழுந்தேன்னு தெரில. பைக்கும் விழுந்துருச்சு. நேற்று எந்த பக்கமாக பைக்கு சாஞ்சு விழுந்துச்சோ அதே சைடே இன்றைக்கும் சாஞ்சு விழுந்துருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபேரிங் ஒன்று உடஞ்சிருச்சு. எதுவும் ஆகலை. ஆனால் மைண்டு ரொம்ப ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கு, ஓடிட்டே இருக்கு. அப்படியே ரொம்ப முடியலை. ஏன் திடீர்னு இப்படி நடக்குது? சடனாக எனக்கும் நடக்குது, லிசாக்கும் நடக்குதான். அதுவும் இப்போ விழுந்ததில் நானும் விழுந்தேன், பைக்கும் விழுந்துச்சு, ஃபோனும் விழுந்துச்சு. ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிச்சு. பேட்ரி காமிக்கிற இடத்துல ஃபோன் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அழுகதான் வருது. திரும்பவும் பழையபடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தபடியே டீப் டிப்ரெஷனுக்கே போயிடணும்னு தோணுது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு 2 நாளா. என்ன முடியல, மைண்டு என்னமோ யோசிக்குது. ஆனால் மொத்தத்தில் கண்ணு வச்சுட்டாங்க, அது ஓகே, புரியுது. ஓகே, அவ்வளோதான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதுக்கு